Dr. Srivarmas. இந்தியா சீனா இடையே 5 ஆண்டுகளுக்கு பிறகு நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்க உள்ளது. அக்டோபர் 26ஆம் தேதி முதல் கொல்கத்தா, குவாங்சூ நகரங்களுக்கு இடையே சேவை இயங்கும் என இந்திய வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று காலத்தில் இந்தியா சீனா விமான சேவை நிறுத்தப்பட்டது. அதே ஆண்டில் லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கில் இரு நாடுகளின் ராணுவ வீரர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய தரப்பில் 20 பேரும், சீனா தரப்பில் 45 பேரும் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் இரு நாடுகளின் உறவில் பெரும் விரிசலை ஏற்படுத்தியது. கொரோனாவுக்கு பிறகு உலகம் முழுவதும் விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் இந்தியா சீனா விமான சேவை மட்டுமே மீண்டும் தொடங்கப்படவில்லை. ஆனால் சமீப மாதங்களில் பல்வேறு தூதரக மற்றும் அரசியல் பேச்சுவார்த்தைகளின் பின்னணியில் உறவுகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு கடிதம் அனுப்பி இரு நாடுகளும் சர்வதேச விவகாரங்களில் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டிருந்தார். மேலும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அங்கு பிரதமர் மோடி மற்றும் ஜி ஜின்பிங் இடையே நடந்த விரிவான பேச்சுவார்த்தையில் நேரடி விமான சேவை மீண்டும் தொடங்குவது குறித்து முடிவு செய்யப்பட்டது. கொரோனாவுக்கு முன்னர் மாதந்தோறும் 539 நேரடி விமானங்கள் இயக்கப்பட்டு சுமார் 1.25 லட்சம் பயணிகள் பயணம் மேற்கொண்டனர். ஏர் இந்தியா மற்றும் 2 சைனா நிறுவனங்கள் பயணிகள் மற்றும் சரக்கு சேவைகளை மேற்கொண்டிருந்தன. ஆனால் சேவை நிறுத்தப்பட்டதால் இந்திய பயணிகள் வங்கதேசம், சிங்கப்பூர் போன்ற நாடுகள் வழியாகவே சீனாவுக்கு சென்றனர். இதையடுத்து மீண்டும் தொடங்கப்பட உள்ள சேவையின் மூலம் டில்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து சீனாவின் பெய்ஜிங், ஷாங்காய் உள்ளிட்ட நகரங்களுக்கு விமானங்கள் இயங்கும். நேரடி சேவை காரணமாக தற்போதைய 20,000 ரூபாய் கட்டணம் 20% வரை குறையும் என்றும் பயண நேரமும் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.